யாமினி யக்னமூர்த்தி எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு அவங்க கெரியரில் போர்ட்ரேட் அண்ட் ஃபுட் ஃபோட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால பிசி ஸ்ரீராம் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டிஓபியாக வேலை பார்த்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மியூசிக் ஆல்பம் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபிலிம். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தில் தேவையான ஃப்ரேம்ஸை கரெக்டாக வச்சுருப்பாங்க. இவங்களோட அடுத்த படம் ஹலிதா சமீமோட சில்லு கருப்பட்டி. இந்த படத்தில் 4 வெவ்வேறு ஸ்டோரிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமரா விஷுவல் பியூட்டி ரொம்ப அழகாகவே இருக்கும். இவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சாணி காகிதம். இவங்களோட ஃபர்ஸ்ட் 2 ப்ராஜெக்டில் இருக்கிற விஷுவல்ஸை விட டோட்டலாக வேறுபட்டு தனிச்சு காமிச்சிருப்பாங்க. இது ஒரு பியூர் ஆக்ஷன் வயலண்ட் படமாக இருக்கும். படத்தில் இவங்க வச்ச எல்லா ஃப்ரேம்ஸும் கீர்த்தி சுரேஷை ஒரு புது டைமென்ஷனில் காட்டியிருப்பாங்க. இந்த படம் இவங்களுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இவங்களோட அடுத்த படம் ரகு தாத்தா. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் லீடாக பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உமன் சினிமோட்டோகிராஃபர் இருக்கிறது ரொம்ப பெருமையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.